ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மக்காச்சோளம் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே மக்காச்சோளம் வாங்கினா வேக வச்சு தான் குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 மக்காச்சோளம் எடுத்திருக்கேங்க. அதில் இருக்கிற இந்த மேல் தூளை வந்து நம்ம எடுத்துடலாம். இதை வந்து கொஞ்சம் கிழிஞ்சு போகாமல் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது நான் இதில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். அப்படி உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் வாழை இலையில கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் வேக வைக்கிறங்காட்டி இதை வந்து உரித்து எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் கிளியாத மாதிரி பாருங்கள். இந்த அளவுக்கு பெருசு பெருசாக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி மடித்து வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மக்காச்சோளத்தை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இதை வந்து உதிர்த்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் லைட்டாக எடுத்து விட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்படி உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காய் துருவுறதில் வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற பகுதிகளெலாம் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஒரு பகுதி எடுத்து விட்டிங்கனாவே நம்ம மற்ற பகுதி வந்து ஈஸியாக கைகளால் எடுத்துக்கலாம். அந்த ஒரு லைனை வந்து ஸ்பூனால் வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் எல்லாம் ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கைகளில் எடுத்து விட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. அப்படி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க மக்காச்சோளத்தில். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரெண்டு பேட்சாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அப்போ தான் வந்து இனிப்பு சேர்க்குறதுக்கு அளவு வந்து கரெக்டாக தெரியும். அதனால் நம்ம கப்பில் சேர்த்து அளந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வந்து அளந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.25 கப் அளவுக்கு இருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நான் வந்து இனிப்புக்காக கருப்பட்டி எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா உடைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து 1.5 கப் அளவுக்கு நான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தித்திப்பாக வேணும்னா நீங்கள் வந்து 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த மக்காச்சோளம் அரைச்சி வச்சுருந்த சேர்த்துருந்த இதுலேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கட்டிகள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்புக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நம்மளுக்கு வந்து நல்லா திக்காய் வரும். உங்களால் எந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு திக்காக கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறுனதும் இதை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தோல் வந்து நல்லா ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மக்காச்சோளம் இதை சேர்த்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வாழை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் வாழை இலையில கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை பிரிஞ்சு வராமல் இருக்க இந்த மாதிரி ஒரு இது போட்டு கட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். இது அதிக டைமெல்லாம் எடுக்காதுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இட்லி தட்டிலுக்கு மாற்றிட்டு இதை வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் ஒன்று பிச்சு காமிக்கிற பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வரும்போது ஹெல்த்தியாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.